வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலான நுங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெயில் காலன்றதுனால நுங்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. அதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 3 நுங்கு ஃப்ரெஷ்ஷான நுங்கு எடுத்திருக்கேன். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அந்த நுங்கு பார்த்திங்கன்னா இப்படி லேசாக அமுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நுங்கோட தோல்லையே நிறைய சத்துக்கள் இருக்குது. லேசாக மட்டும் துவர்ப்பு சுவையாக இருக்கும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் தோலோடையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த நுங்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோல் உரிச்சிட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் ஒரு நுங்காக நம்ம தோலை உரிச்சிடலாம். ரொம்ப இந்த மாதிரி ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உரிக்கணும். ஏன்னா அந்த நுங்கை உடஞ்சிருச்சுன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த தண்ணியோடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் 3 நுங்கையும் நான் தோல் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜெல்லி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கல் மாதிரி இருக்கிற நுங்கு யூஸ் பண்ணாதீங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அந்த நுங்கு ஒவ்வொரு நுங்குக்குள்ளேயும் உள்ள தண்ணியும் வெளியில் போயிடாமல் பார்த்து கவனமாக உரிச்சிக்கணும். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்து வச்சுருக்கிற நுங்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் தோல் நீக்காமல் செய்கிறீங்கன்னா அதை அப்படியே முழுசாகவே கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டும் 1 டீஸ்பூன் நான் சுகர் சேர்க்குறேன். சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க சுகர் இல்லாமையும் பண்ணலாம். இப்போ இதை நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இப்போ இதில் நம்மளுக்கு ஜூஸ் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது. உங்களுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் சேர்க்கல. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சம்மர் சீசனில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.